ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிராஸ் ஏர்ட்ராப் உடைய 8th எப்போச்சு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது கிராஸ் ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிராஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 எப்போச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்ட்ராப் 1 முடிஞ்சு இப்போ ஏர்ட்ராப் 2ல் அடுத்த எப்போச்சு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் கரண்ட் எப்போச்சு வந்து பார்த்தா 8 வந்து இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 எப்போச் வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போச் 1, எப்போச் 2, எப்போச் 3, எப்போச் 4, எப்போச் 5 இந்த மாதிரி ஒரு 7 எப்போச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தோன்னாக்கா எப்போச் 8 வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எப்போச் முடிஞ்சதுன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நமக்கு இது கிடச்சிருக்கிறது வந்து பெஸ்ட்டான ஒரு டைம் அண்ட் பெஸ்ட்டான ஒரு சான்ஸ் நம்ம மைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா இந்த கரண்ட் எப்போச் 8 எப்போச் வந்து பார்த்தோன்னா இதுக்கான டைம் எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம மைண்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் இங்கே பார்க்க முடியும். ஸோ இதுக்கான பாயிண்ட் வந்து இங்கே பாயிண்ட் தெரியும், டேட்டும் பார்க்க முடியும். ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 25 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 25. ஸோ 11:59 PM வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது முடியுது. ஸோ நம்ம இந்த எப்போச்சை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் கிராஸ் ஏர்ட்ராப்பை மைண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க மொபைல் சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா மொபைலில் வந்து அதை ரெகுலராக மைண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் மொபைல் டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய லேப்டாப் இருக்குது, பிசி இருக்குது அல்லது டேப் இருக்குது அப்படின்னா அதில் டவுன்லோட் பண்ணி நம்ம இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெயினாக நம்ம இந்த எப்போச் 8ல் இந்த கிராஸில் நம்ம பார்க்க வேண்டிய இது வந்து கனெக்ட் ஆகிருக்கணும், டிஸ்கனெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அப்படி இல்லாமல் கனெக்ட் ஆகிருந்தால் தான் நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அது அப்படி கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஒய்ஃபை மூலிமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெஃப்ரெஷ் சிம்பிள் நான் ஹைலைட் பண்ணிக்கக்கூடிய இந்த ரெஃப்ரெஷ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதுவுமே வந்து ஒன் டைப் ஆஃப் ரெஃப்ரெஷ் சிம்பிள் தான். இதை கொடுத்தாலும் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து டுடேஸ் ஏர்னிங் இருக்கிற இடத்துல பாயிண்ட்ஸ் நமக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அதையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாயிண்ட்ஸ் வந்து 0.00 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா 1, 2 அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2231 பாயிண்ட்ஸ் வந்து எப்போச் 8ல் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு ரெகுலராக இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலியமாக அதிகமாக பாயிண்ட்ஸ் நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெகுலராக நம்ம இதில் வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை வந்து மைண்ட் பண்ணுங்கள். ஸோ பெரிய ஒரு லெவலில் இது நமக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆல்ரெடி லிஸ்டிங்கில் இருக்கிறது, ரேங்கிங்கில் இருக்கிறது, அண்ட் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.